ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குங்க. காலையில் 9:50க்கு மேலே தான் வந்து வீடியோ எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நல்லா நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். நைட்டு தூங்கும்போது டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1:30 மணி. ஸோ அதனால் லைட்டாக தான் எழுந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி லீவ் தானே லேட்டாக எழுந்திரிச்சிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சுங்க. பயங்கர டயர்டாக இருந்துச்சு. நைட்டே பார்த்தீங்க அப்படின்னா இட்லிக்கு வந்து அரிசி ஊற வச்சுட்டு தான் படுத்தேன். அதோட ரேஷியோ என்னன்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அரிசி வந்து நைட்டே ஊற வச்சுட்டேங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி குட்டி விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஊற வைக்கிற டைமிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அரைக்கும்போது கிரைண்டர் சூடாகாம அரைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பொதுவாக முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஊற வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போலாம் அப்படி பிரச்சனையே இல்லைங்க. நான் வந்து 11:15க்கு நைட்டு ஊற வச்சேன். காலையில் தான் வந்து அரைச்சேன். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆகிடுச்சு. ரீசன் என்னன்னு நான் சொல்கிறேன். இந்தியாவில் வந்து ஊற வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டைம் ஃபாலோ பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வெதர் வந்து வெயிலாக இருக்கும். ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா குளிராக இருக்கும். ஸோ மாவே வந்து புளிக்கிறதே ரொம்ப கஷ்டம் தான். ஊற வைக்கும்போதாவது அட்லீஸ்ட் அந்த அரிசி வந்து கொஞ்சம் நல்லா ஊறி ஃபர்மெண்ட் ஆன மாதிரி ஒரு இது இருக்கும். மேலே நுரையாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட்லி கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் பயப்பட தேவையில்ல. ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 கப்பு வந்து அரிசி 1 கப்பு உளுந்துங்க. நல்லா கோபுரமாட்டம் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா கோபுரமாட்டமே உளுந்து போடுங்க. கோபுரம் அதாவது தலை தட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் தலை தட்டியே வந்து உளுந்து எடுத்துக்கலாம். இதுதான் ரேஷியோ. யூஸ்வலாக நான் வெந்தயம் ஊற வைப்பேன். இந்த டைம் வெந்தயம் கூட நான் ஊற வைக்கல. ஆனால் இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக தான் வந்துச்சு. நைட்டே ஊற வச்சேன்றதுனால காலையில் அரைச்சிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி நைட் டின்னருக்கு இட்லி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கீப்பான இந்த கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் சரி ஓகே இட்லி தோசை வந்து ரேஷியோவோட ஒரு நாள் அரைச்சி அன்னைக்கு நைட்டே வந்து இட்லி ஊற்றி காட்டிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி எடுத்ததுங்க. ஸோ இதான் இட்லி தோசையோட ரேஷியோ. நைட்டு லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நண்டு தான் கிரேவி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளானு. முதல்ல வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி கிரேவி தான், நண்டு கிரேவி தான். அதுக்கான தேவையான என்னென்ன பொருளையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்ருக்கேன். நண்டு வந்து இங்கே எல்லா டைமும்லாம் கிடைக்காதுங்க. எப்போயாவது கிடைக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் எதுலையாவது ஷேர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்கே ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க வந்து நான் வீடியோவில் வந்து என் வீட்டுக்காருக்கு நண்டு பிடிக்கும்னு சொல்லியிருப்பேன் போல். அதை பார்த்துட்டு அவங்க வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது நீ வந்து ஜெய்க்கு பிடிக்கும்னு சொன்னது, அதனால் நண்டு இருக்குதுன்னு சொன்னாங்க ஒரு தடவை. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க அதை ஞாபகம் வச்சுட்டு எனக்கு வந்து சொன்னது. அதனால் திரும்பி அன்றைக்கி உடனே போயிட்டு வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. ஸோ அந்த மாதிரி யாராவது சொன்னாங்க அப்படின்னாலும் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும். அதில் எப்போயாவது மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா அப்போ போய்ட்டு வாங்கிட்டு வர சொல்லிவிடுவேங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தப்போ தான் வந்து சரி க்ளீன் பண்ணி வச்சது. ஃபுல்லாக நிறைய மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சமைக்கும் போது மஞ்சளே போட தேவையில்ல போல், அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதை நல்லா வந்து சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். சிக்கன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரீசர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் நண்டு வந்து அவ்வளோ நேரம்லாம் ஆகலை. ஒரு 30 மினிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே வந்து நல்லா வந்து கூல் டவுன் ஆகிடுது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அந்த மாதிரி பண்ணும்போது. இந்த பாத்திரத்தில் ஏன் சூடு பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்க. ஃபுல்லாகவே வீட்டில் சுடு தண்ணி தான் குடிப்போம். அதாவது சுடு தண்ணினா சுட வச்சு ஆற வச்சு அப்படின்றதுனால கெட்டிலில் சூடு பண்ணி அந்த பானையில் வந்து ஊற்றி வச்சுப்பேன். அப்புறம் வந்து அந்த பானை ஏன் கழுவவே மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லை 3 வீக்ஸ் ஒன்ஸ் தாங்க கழுவேன். என்னால் வாரம் வாரம் நிஜமாகவே அதை கழுவ முடியாது. அதை கழுவுற அளவுக்கு வந்து எனக்கு பயங்கர ஸ்ட்ரென்த் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தடவை வந்து ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். நான் கழுவி, என் பையன் கழுவி, என் வீட்டுக்காரர் கழுவி தான் அந்த பாத்திரம் வந்து அவ்வளோ சுத்தமாச்சு. அதை பார்க்க தான் உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனால் கழுவுறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குங்க. பூஜை சாமான் கூட நான் டெய்லி கழுவிடுவேன். ஆனால் அந்த பானையை வந்து என்னால் கழுவ முடியலை. வீடியோவுக்கு இன்ட்ரோவே கொடுக்கல. இந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சாரி. எடுத்த உடனே வந்து எடிட் பண்ணும்போது இந்த மாவு அரைக்கிறது இது பண்ணதுனால நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து கிரில் எதாவது வாங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சுங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து கிரில்லு போய் வாங்கிட்டு வர போகிறோம். அதுவும் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் வாங்கிட்டு வரதையும். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு ட்ரிப்பு போகிறோம். அந்த ட்ரிப்புக்கான பேக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ட்ரிப் எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றத லாஸ்ட்டில் வந்து வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நினச்சேன். பட் நான் லைவாக பேசி இந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறதை எடுத்தேன்னா அதில் வந்து சொல்லிட்டேன் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எடிட் பண்ணும்போது தான் அதை கவனித்தேன். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்துகிட்ருக்கேன். நண்டுலாம் சமைக்கிறீங்க அப்படின்னா நண்டுக்கு வந்து எந்த பிராண்டோட மசாலாவுமே வாங்காதீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நம்ம அஞ்சரைப்பெட்டியில் இருக்கிற ஜாமாவை போட்டு செஞ்சிங்க அப்படின்னாவே நண்டு வந்து பயங்கர டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நண்டுக்கு பெருசாக மசாலா பாக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வாங்க தேவையில்ல. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் அதுக்கு தேவை. வீட்டு மிளகாத்தூள் கூட தேவையில்லை. அதனால் ஈஸியாக தான் இருக்கும். நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். நான் ஃபுல் ரெசிபி ஷூட் பண்ணியிருக்கேனான்னு தெரியல. பட் ஷூட் பண்ண வரைக்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நண்டு குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு தனியாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். யாருக்காவது
தேவை அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து லைவ் நண்டு கிடைக்கல. ஆனால் வந்து கலிஃபோர்னியாவில் இருந்தப்பலாம் வந்து லைவாக அப்படியே இருக்குங்க. அது ஒன்றோட ஒன்று பின்னிட்டு இருக்கும். அப்படியே அந்த கால் கொடுக்கலாம், நமக்கு ஒரு நண்டு வேணும்னு எடுத்தோம்னா 3 நண்டு ஒன்றா ஒட்டிட்டு வரும். ஆனால் இங்கே வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை. இங்கே வந்து நண்டு வாங்கும்போதே வந்து செத்து தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஃப்ரெஷ் லைவ் நண்டு இங்கே வந்து கிடைக்கல. எனக்கு எப்பயுமே இந்த கருவேப்பிலை போடுவோம் இல்லையா, வெங்காயம் வதங்கும்போது போட்டோம் அப்படின்னா அந்த வாசனையும் ரொம்ப பிடிக்கும். முதல்ல 4, 5 போடுவேன். அதுக்கப்புறம் திரும்பி இன்னும் 2, 3 போடுவேன். அப்புறம் திரும்பி இன்னும் 2, 3 போடுவேன். அந்த வாசனைக்கு அடிக்ட் ஆகி. அதனால் கருவேப்பிலை மட்டும் $1 வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா 3, 4 சமையலுக்கு தான் வரும். திரும்பி வந்து இன்னொன்று வாங்கிட்டு வரணும். சமயத்தில் சரி ஓகே 2 வாங்கிட்டு வரலான்னு வாங்கிட்டு வந்து வச்சோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கருப்பாகி அழுகிடுறது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் வாங்கணும். ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை கடைக்கு போகும்போது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்மளோட சேனலில் புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ஃபேமிலி இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அடுத்த ட்ரிப்போட வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறைய நம்ம பேசுகிறதுக்கான விஷயங்கள் இருக்காது. ஆனால் சீனரிஸ் நிறையா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதை போட்டுட்டு கண்டிப்பாக அதில் ஃபேமிலி இன்ட்ரடக்ஷன் நான் பண்ணுறேன். அப்புறம் நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கீங்களே, எப்படி வேலைக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையுமே பிளான் பண்ணி வச்சுட்டு தாங்க பண்ணுவேன். மீல் பிளானிங்காக இருக்கட்டும், இன்றைக்கி இது சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பிளான் பண்ணி வைக்கிறனோ அதே மாதிரி தான் கரெக்டாக போகும். ஒரு வேளை எனக்கு இடையில உடம்பு முடியல, சிக்காயிட்டேன் அப்படின்னா அந்த வேலையை நான் என்ன நோட் பண்ணி வச்சுருக்கேன், என்ன செய்யணும் அப்படின்றத என் வீட்டுக்காரர் வந்து செஞ்சுருவார். அவருக்கு பெருசாக சமைக்க தெரியாது. இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து போட கற்றுருக்காரு. ஒரு நாள் வந்து நான் சொன்னேன் எனக்கு சப்பாத்தி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அவரே மாவு பிசைஞ்சு அவரே திரட்டி அவரே தான் போட்டு எடுத்தார். அதை நான் ஷார்ட்ஸில் கூட காட்டியிருப்பேன். ஸோ கொஞ்சம் இப்போ தான் வந்து சமைக்க இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்திருக்கு. நான் அதுக்கு முன்னாடிலாம் கூப்பிடுவேன், வாங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு மற்ற என்ன வேலை வேணாலும் கூட ஆனால் சமைக்க மட்டும் என்ன கூப்பிடாத அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எதுவும் கூப்பிட்றதே இல்லை, விட்டுட்டேன் அப்படியே. இப்போ என் பையன் சமைக்க வந்தோடனே அவர் கொஞ்சம் வந்து ஓகே நம்மளும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்துட்டாங்க. சரி ஓகே மாவு அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கரைச்சி வச்சிடலாம். நான் வந்து கரைச்சி இன்ஸ்டா பாட்லேயே தான் வைக்க போகிறேன். இன்ஸ்டா பாட்டில் மாவு வைக்கும்போது ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, உங்களுக்கு வந்து அடியில் வந்து மாவு வந்து பேர்ன் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எதனால் அப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்ஸ்டா பாட்டில் குக் பண்ணிவிட்டு அந்த ஹீட் இருக்கும்போது மேலே இருக்க பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து குக் பண்ணாமல் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடியில் குக் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இட்லி வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது. அது எனக்கு வந்து அது எனக்கு புரியல அவங்க எந்த அர்த்தத்தில் அதை சொன்னாங்கன்ட்டு. அடியில் இருக்க மாவு மட்டும் கீழே ஒட்டியிருக்கும் அதை சொன்னாங்களா, இல்லை ஃபுல்லாகவே குக் ஆன மாதிரி பேர்ன் ஆன மாதிரி இருக்குன்னாங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை நீங்கள் சூடாகாமல் ஏற்கனவே சமைக்காமல் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டா பாட்டில் வைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டருங்க. இல்லை அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள், ஷார்ட் டைம் வைங்க. 5 ஹவர்ஸ் வைக்காதீங்க, 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வச்சுட்டு எடுத்துருங்க. அப்போ உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு டைமிங்கோ இல்லை ஏதாவது ஒன்று மாற்றி பாருங்கள். அப்போ செட் ஆகுதான்னு பாருங்கள். அப்போ கரெக்டாக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி இது வரைக்கும் நான் எதுவுமே ஃபீல் பண்ணல. ஸோ அதனால் எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியல. பட் நான் சர்ச் பண்ண மற்ற வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தப்ப இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் மாற்றி. நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அதில் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. உப்பு போட்டேன் அப்படின்னா பர்ஃபெக்டாக ஆகிடும். சாப்பாடுக்கு தான் சாப்பிட போகிறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய சிங்க் உங்களுக்கு காட்டுறேன். அண்டர் த சிங்க் போடுறது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்போ இந்த மாதிரி திங்ஸ் வாங்கினாலும் வீட்டில் ஒரு வர பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மூட்டை பூச்சி கொள்ளும் நவீன இயந்திரமா அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்ட் ஃபீடருக்காக வந்து 2 ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். அந்த ஸ்டாண்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. இது வரைக்கும் அமேசானில் வாங்கினதுலே இதுதான் பயங்கர குவாலிட்டியான ஒரு பொருள் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அது 2 பக்கமும் வச்சாச்சு. அதுக்கு எப்போ மற்ற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வருவோன்னு தெரில. இப்போ வாங்கிட்டு வந்து அதை வச்சாச்சுங்க. அண்டர் த சிங்க்குக்கான செட்டப் தான் போயிட்டுருக்கு. அது அவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் எனக்கு தான் தெரியும் அந்த அண்டர் த சிங்கில் வந்து பொருளெல்லாம் நம்ம எடுக்கும்போது இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 1 வருஷமாக இப்படி தாங்க வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். பெருசாக இதில் இருக்க எல்லா பொருளையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனாலும் எனக்கு இதை பார்க்கும்போது ஏதோ மெஸ்ஸியாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இதை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு தேடின மாதிரி கம்ஃபர்டபுளாக என்னோடய சிங்க்குக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி கிடச்சிருச்சுங்க. ஸோ அதனால் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டிடெக்டருங்க. உங்களுக்கு ஒரு வேளை சிங்க்லேருந்து தண்ணி செட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் லைட்டாக பட்டால் கூட போதும், உங்களுக்கு வந்து ஹோல் வீடே வந்து நல்லா கேட்குற அளவுக்கு சவுண்டாக வந்து அலாரம் அடிக்கும். ஸோ அதுக்காக தான் மோஸ்ட்லி இங்கே சிங்க்கு கீழே வந்து தண்ணி அப்பப்போ லீக் ஆகும் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த வரைக்கும். டச்வுட் இது வரைக்கும் இந்த வீட்டில் ஆகலை. ஸோ சேஃப்டிக்காக அதை வாங்கி வச்சாச்சுங்க. இங்கேயும் கீழே பேஸ்மெண்ட்லேயும் வந்து வாங்கி வச்சுருக்கோம். ஏன்னா பேஸ்மெண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி தண்ணி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அது சேஃப்டிக்காக வாங்கி வச்சாச்சு.
இந்த ஒரு பக்கம் மட்டும் தான் ரேக் வைக்க முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் வந்து ரேக் வைக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா அது எல் மாதிரி வந்து வர்றது அப்படின்றதுனால கீழே வைக்க முடியல. ஸோ அதனால் அங்கே என்ன பண்ணேன் அப்படின்னா குட்டி குட்டி பாக்ஸ் கிஃப்ட் பேக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. இப்போ ஓரளவுக்கு நீட்டாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கா, பர்ஃபெக்டாக வச்சுருக்கேனான்னு கேட்டிங்க அப்படின்னா வைக்கிற அளவுக்கு அங்கே இடம் இல்லை. அதனால் வைக்க முடிஞ்ச அளவுக்கு வச்சுட்டேங்க. அடுத்து பசி எடுத்துருச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் போட்டேன். இந்த வீக்கில் வந்து இன்றைக்கி தான் வந்து ஒயிட் ரைஸ் எடுத்துக்கணும். இது முன்னாடி வந்து மில்லட் தான் போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒயிட் ரைஸ் சாப்பிட்றோம் அப்படின்றதுனால கொஞ்சம் குவான்டிட்டி நிறையாவே சாப்பிட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. மில்லட் வந்து நம்ம நிறைய சாப்பிட முடியாது ஒயிட் ரைஸ் அளவுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் நிறையா சாப்பிட்டேன். இப்போ ட்ரிப்பு பேக்கிங் சொன்னேன் இல்லையா, அதுக்கான திங்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு. அப்பப்போ ஞாபகம் வர வர கொஞ்சம் கொஞ்சம் பொருளை எடுத்து வச்சுட்டேன் முன்னாடியே. சரி ஓகே நம்ம பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டவலு மற்ற திங்ஸ் எல்லாம் தேவைப்பட்டது. சூட் கேஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுருப்பேன். ட்ரிப்புக்கு போகிறதுக்காக ட்ரெஸ் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ட்ரிப்பு போகிறதுக்குன்னா ஒரு 1 வீக் இருக்குது. பட் எனக்கு இந்த வீக்கெண்டே எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கெண்டு கிளம்பும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா உங்களுக்குள்ளே எடுத்து வைக்கும்போது காட்டுறேன் என்னென்ன வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி எல்லோரும் மாதிரியும் தான் எடுத்துகிட்டு போவோம். ஆனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 செட்டு ட்ரெஸ் எக்ஸ்ட்ரா எப்போயுமே வச்சுப்பேன் சேஃப்டிக்கு. வாட் எவர் இட் இஸ், பட் நம்மள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நமக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ 2 செட்டு ட்ரெஸ் எப்போவுமே எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் தான் எடுத்து பேக் பண்ண போகிறேன். என்னென்ன ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். லிஸ்ட்டே பார்த்தீங்க எப்படி போட்டுக்கிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம், சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி போட்டுவிட்டேன். கிளம்புற அன்றைக்கி என்னென்ன ஃபுட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். அப்புறம் இது வந்து என் வீட்டுக்காருக்கு தனியாக ஒரு என்னென்ன எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ட்ரிப்புக்கு எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பசங்களுக்கு. ஸோ இதெல்லாம் எழுதி வச்சுருந்தேன். இது வந்து இன்னையோட வீடியோவில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன். ஸோ இதுதான் இந்த மாதிரி ஏதாவது எழுதி வச்சுப்பேன். அப்பப்போ எழுதி வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிப்பேன். பார்ப்போமா. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடதை எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா நமக்கு தான் வந்து லிஸ்ட்டு அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளோட எடுத்து வச்சிடலாம். 2 ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நயகரா ஃபால்ஸ் சண்டே அன்னைக்கு போட்டுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சாட்டர்டே நைட்டு அங்கே வந்து இது பார்க்க போவோம், நம்ம ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போவோம். ஸோ அப்போ போட்டுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த ஒரு பேக்கில் எல்லாத்தையும் வச்சிடணும்னு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அன்னைக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை மட்டும், மற்ற எக்ஸ்ட்ரா இருக்கிற ட்ரெஸ்ஸை வேறு பேக்கில் வச்சுக்கலாம். இது வந்து பசங்க 2 பேருக்கும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்னோடதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பசங்களோட வரலாம். அப்புறம் நம்மளோட இன்னர்ஸு அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா 2 செட்டு அதிகமாகவே எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அங்கே தண்ணி இல்லையா, நமக்கு வந்து எப்படி இருக்கும் என்னென்னலாம் தெரியாது. ஸோ அதனால் அதெல்லாம் கரெக்டாக 2 செட்டு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்னோடது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே லிஸ்ட்டுங்க ப்ளூ ட்ரெஸ்ஸு ஒயிட் ஃப்ளவர் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டேன், இன்னர்ஸ் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் செப்பல் சாண்டில்ஸு. ஸோ அவ்வளோதான் என்னோடய ட்ரெஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா என் வீட்டுக்காருக்கு எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டாக போனேன் அப்படின்னா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் நான் அவரோட ரெட் டிஷர்ட் வந்து துவைக்க போட்டிருக்கேன். ஸோ அதனால் அது எனக்கு துவைச்சிடும் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் க்ரீன் டிஷர்ட் எழுதியிருக்கேன், ஒயிட் டிஷர்ட் எழுதியிருக்கேன். ஸோ ஒயிட் டிஷர்ட் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். க்ரீன் டிஷர்ட் வந்து அன்றைக்கி போகும்போது போட்டுட்டு போவாங்க. ஸோ அதனால் அதை வந்து நம்ம எடுத்து வைக்க தேவையில்லை. ஸோ எங்கள் ஒயிட் டிஷர்ட் எடுத்து வச்சனே. ஸோ இல்லை, நான் போயிட்டு அவரோட தேடி எடுத்துகிட்டு வரேன். ஸோ அவரோடது இருக்கட்டும், நம்ம பசங்களோடது ஃபஸ்ட்டு வச்சிடலாம். இது வந்து நைட்டு அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போகும்போது இதை போட்டுக்கலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ பசங்களுக்கு 2 பேருக்குமே. இதுக்கு பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேண்ட்டு போட்டுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டேக்கு இந்த பேண்ட்டு. ஸோ அதனால் 2 பேருக்குமே அந்த செட்டு இருக்குது. ஸோ இதை அப்படியே வந்து எடுத்து வச்சிடலாம். 2 செட்டு. இதுக்கு தேவையான இன்னர்ஸை மட்டும் இப்போ எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த சூட்கேஸ் வந்து ரெடி ஆகிடும். கொஞ்சம் இந்த மாதிரி கேப் இருக்க இடத்துலலாம் ஃபில் பண்ணி வச்சோம் அப்படின்னா தாங்க கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுப்போம். பசங்களோட இன்னர்ஸ் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா வேலை முடிஞ்சிருச்சு இதில். ஸோ 2 செட்டு இன்னர்ஸையும் வச்சாச்சு. பசங்களோட இன்னர்ஸ் வச்சாச்சு, பசங்களோட ட்ரெஸ் வச்சாச்சு. அந்த 2 நாளுக்கானது. இப்போ என் வீட்டுக்காரோடது மட்டும் இதில் வைக்கணும். இது வந்து அவங்களுக்கு அன்னைக்கு போட்டுக்கிறதுக்கான நைட் ட்ரெஸ்ஸு என் வீட்டுக்காரோடது. ஸோ இதை வச்சிடலாம். அவங்களோட டிஷர்ட்டும் ஜீன்ஸ் பேண்ட்டும் வைக்கணும். இது எக்ஸ்ட்ரா ஒரு செட் எடுத்து வச்சுருக்கணும் இல்லையா, அந்த ட்ரெஸ் இது. ஸோ இது தனியாக இருக்கட்டும். இதுவும் பசங்களுக்கு தனியாக இருக்கட்டும் போட்டுக்கிறதுக்கு. இது வந்து அந்த டே அன்னைக்கு போட்டுக்கிறதுக்கு. அந்த டிஷர்ட் வந்து நைட்டு சொன்னேன் இல்லையா, இந்த டிஷர்ட் வந்து ஃபால்ஸ் பார்க்க போகிற அன்னைக்கு போட்டுக்கிறதுக்கு. ஸோ இதில் எதுக்கும் எக்ஸ்ட்ரா 2 டவல் இருக்கட்டும். இப்போ இதில் என்ன வைக்கணும்னா என் வீட்டுக்காரோட 2 செட்டு ட்ரெஸ்ஸு வைக்கணும். நைட் ட்ரெஸ் வச்சுட்டேன். அவங்களுக்கு நான் எழுதி வச்ச ஒயிட் ட்ரெஸ்ஸும் ஜீன்ஸ் பேண்ட்டும் வைக்கணும். ஸோ அதை மட்டும் வச்சேன் அப்படின்னா இந்த சூட்கேஸ் ரெடிங்க.
ஸோ இதில் வந்து அவங்களுக்கு 2 ஜீன்ஸ் பேண்ட் வைக்கிறேன். அவங்க எந்த கலர் போடுவாங்கன்னு தெரியல. அந்த 2 டிஷர்ட்டு, 2 ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒரு ஒயிட் டிஷர்ட் வச்சுட்டேன். இப்போ அவங்களோட இன்னர்ஸ் வைக்கணும். அவங்களோட இன்னர்ஸ் வச்சுட்டேன் அப்படின்னா ஓரளவுக்கு ட்ரிப்பு அந்த டேக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் வந்து கவர் ஆகிடுச்சு. அடுத்தது இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராவல் பவுச் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, பர்ஃப்யூம் இதில் வந்து வச்சுருவேங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஏன்னா இது பேஸ்ட்டையும் உள்ளே வச்சுக்கலாம், ப்ரஷ்ஷும் 4 பேரோடது உள்ளே வச்சுக்கலாம், பர்ஃப்யூமையும் உள்ளே வச்சிடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எப்பவுமே வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி 2 பவுச் இருக்குது. ஒன்றில் வைக்க ட்ரை பண்ணுறேன். முடியல அப்படின்னா இன்னொன்று எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி ஒரு நாள் தான் அப்படின்றதுனால இந்த ஒரு பவுச் தாராளமாக போதும். பார்க்கலாம். ஸோ என்னோடய மேக்கப் ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து சீப்பு எடுத்து வச்சுருக்கேன். பாய்ஸ் 3 பேருக்குமே சீப்பு மட்டும் இருந்தால் போதும். ஸோ எனக்கு தான் இவ்வளவும் தேவை. நான் வந்து இயரிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸுக்கு எந்த இயரிங்ஸ் நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் இயரிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அந்த ப்ளூ ட்ரெஸ் ஒன்று எடுத்து வச்சேன் இல்லையா, அந்த ரொம்ப நாளாச்சு வாங்கி. ஸோ இது அதுக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் இது வந்து அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா 2-3 பின்னாடி போடுற அந்த பட்டன் வந்து எடுத்து வச்சுருக்கேன், திருகாணி. அது எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதனால் இது வந்து கன்ஃபார்மாக இதான் போடுவேன் சாட்டர்டே அன்னைக்கு நைட் வியூ பார்க்க போகும்போது. ஆனால் காலையில் எனக்கு தெரியல, எனக்கு இதையும் போடணும் போல் இருக்குது, இதையும் போடணும் போல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இயரிங்ஸும் வாங்கி ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ இதையும் போடணும் போல் இருக்குது. இது 3ல் எது வேணாலும் போடுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் 2 இயரிங்ஸும் போடணும் போல் தோணுச்சு. இந்த இது கூட குட்டியாக போடணும் போல் தோணுச்சு. இதுவும் இந்த இயரிங்கும். அது ட்ரெஸ் அப்படின்றதுனால அதுக்கு எது போட்டாலும் அழகாக இருக்கும். ஸோ அதனால் இதில் ஏதாவது ஒன்று போடுவேன்னு எடுத்து வச்சுருக்கேன். அன்னைக்கு கிளம்புற அன்னைக்கு காலையில் நான் ஒழுங்காக தூங்கலைன்னா முகம் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எப்போ எது நல்லா மேட்ச் ஆகுதோ ஸோ அதை எடுத்து போட்டுக்கலான்ட்டு இந்த தனியாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா அப்போ கொஞ்சம் மெஸ்ஸப் ஆகாமல் இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கண்டிப்பாக நமக்கு ஒரு காம்பேக்ட் தேவை, ஒரு ப்ரஷ்ஷு தேவை, ஐப்ரோ பென்சில் ஒன்று போதும். இது புதுசாக இப்போ வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதை பிரிக்கவே இல்லை நான் இன்னும். மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து எங்கேயாவது வெளியில் போனால் தான் போடுவேன். அதனால் ஒரு இந்த மாதிரி 2 இது வாங்கினேன் அப்படின்னா தாராளமாக 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு இருக்குங்க. இப்போ ஸ்கூல் போகும்போது ஸ்கூலுக்கு போட்டு போவேன். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கும்போது அதை பெருசாக நான் போட மாட்டேன். ஸோ அதனால் தாராளமாக இது எனக்கு ஒரு வருஷத்துக்கு வரும். ஸோ இது ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்தாச்சு. இதுதான் கண்டிப்பாக மஸ்ட்டு. அதுக்கப்புறம் காஜல் வேணும், நம்மளோட பொட்டு, ஸோ சீப்பு. இதில் தான் கண்டிப்பாக மெயினாக இருக்கக்கூடிய ஐட்டம். ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதை வச்சுருவோம். காம்பேக்ட் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பொட்டு வச்சிடலாம். எதுவுமே இல்லை அப்படின்னா இதை மட்டும் கூட வச்சு ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட லிப் க்ளாஸ், லிப்பில் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேணும். ஸோ லிப்பு மாய்ஸ்சர் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது வந்துங்க நம்மளோட சந்தனம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம இது பண்ணிக்கிறதுக்கு நம்மளோட இது பேர் என்ன பர்ஃப்யூமுக்கு பதிலாக இது வந்து தடவிக்கலாம். இது சும்மா ஊரில் வந்து 5 ரூபாய்க்கு என்னமோ வாங்கிட்டு வந்தது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு அவசரம் நமக்கு வந்து அன்றைக்கி தேவை அப்படின்னா பர்ஃப்யூம் இல்லை அப்படின்னா இதை தடவிக்கலாம். ஸோ அது நான் எடுத்து வச்சுருக்கிறது வந்து லேடிஸ் பர்ஃப்யூம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பசங்களுக்கு அவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் சந்தனம் இது. ஸோ அதனால் இது வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இது கண்டிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி ட்ராவலுக்கு மட்டும் போடுறதுக்காகவே இந்த டப்பா வந்து ஒரு 2 டப்பா வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம டியோடரண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சீப்பு. எனக்கு இந்த சீப்பு கண்டிப்பாக இருக்கணும், என் வீட்டுக்காருக்கு இந்த சீப்பு கண்டிப்பாக இருக்கணும், பசங்களுக்கு இந்த சீப்பு. ஸோ 3 பேருக்கும் இந்த சீப்பு எடுத்து வச்சாச்சு எங்களோட ட்ராவல் செட்டில். ஸோ இதுதான் மெயின். அப்புறம் இந்த சீப்பு வந்து முன்னாடி இதில் எனக்கு தேவைப்பட்டுச்சு, இப்போ அது தேவைப்படாது. பட் இருந்தாலும் நான் இந்த பேக்கில் தான் இதெல்லாம் இருக்கும், அதனால் இதில் டியோலே வச்சிடுறேன். ஸோ அடுத்தது எக்ஸ்ட்ரா இருக்க ஐட்டம்ஸ் என்ன அப்படின்னா காஜல் இருக்குது, மஸ்காரா இருக்குது, லிப்ஸ்டிக் இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொன்னல, இது நிறைய பேர் கூட கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில், இது வந்து ஃபேஸ் ஷீர்னு சொல்லிட்டு. இது இங்கே இருக்க அமேசான்லேயும் கிடைக்கிது அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் எனக்கு தெரியல. ஆனால் இது நான் வந்து ஊரில் தான் வாங்கினேன். மோஸ்ட்லி கொஞ்சம் கிராண்டாக கிளம்புனா இது போடுவேன். அங்கே இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஃபேஸ் மேக்கப் நிறைய போட்டோம் அப்படின்னா நம்மளால் நிறைய சுற்றி பார்க்க முடியாது. ஸோ அதனால் அங்கே இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆப்ஷனலுக்கு இது 3ஐயும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ கவனோட பேஸ்ட்டு, குட்டி பையனோட பேஸ்ட்டு, இது கண்டிப்பாக தேவை. அடுத்தது இது எனக்கு கண்டிப்பாக இருக்கணுங்க. எந்த ட்ரெஸ் எது பண்ணாலும் சரி, எனக்கு வந்து சமயத்தில் முடிய வாரி கட்டிடுவேன். அதுக்கு இது கண்டிப்பாக எனக்கு தேவை. இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இது மட்டும் எதுக்கும் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த ட்ராவல் பவுச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த இதை வைக்க முடியாது. ஸோ நான் இதை தனியாகவே நான் வச்சுக்கிறேன். இது இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி பின் பட்டன் போட்டோம் அப்படின்னா சூப்பராக ஹேண்டியாக நம்ம எப்படி வேணாலும் பவுச் மாதிரி எடுத்துக்கலாங்க. இது ரெடி ஆகிடுச்சு இப்போது.
பேக்கும் பேக் பண்ணிட்டேங்க. எக்ஸ்ட்ரா இருக்க ட்ரெஸ் எல்லாமே. ஸோ இன்னும் வந்து எடுத்து வைக்காத ஒரே ஒரு பொருள் வந்து என் வீட்டுக்காரோட ரெட் டிஷர்ட் மட்டும்தான். மற்றபடி எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் யூஸ்வலாக மறந்துட்டு போயிடுவேங்க. எல்லாமே வாங்கி வைப்போம், அங்கே போய் போட்டுக்கலாம் இங்கே போய் போட்டுக்கலான்ட்டு. ஆனால் மறந்துட்டு போயிடுவேன். இந்த தடவை தான் கொஞ்சம் பொறுப்பாக வந்து கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஹோப் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டுவேன்னு நினைக்கிறேன். பார்க்குறேன் நான். ஸோ இதில் வேறு பசங்களுக்கு வேறு சண்டை வரும், எனக்கு நீ எடுத்து வைக்கலை, உனக்கு எடுத்து வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் கவனமாக பர்ஃபெக்டாக எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து என் வீட்டுக்காரோட கிளாஸு, இது வந்து பவர் கிளாஸு. ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அடுத்தது இது குட்டி பையனோடது அது. இது வந்து கபிலனோடது. இது இப்போ கூலிங் கிளாஸ் இல்லை, பட் இது கபிலனோடது. தென் ஓகே, இப்போ எல்லாமே கரெக்டாக ஓரளவுக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். ஸோ 3 பேருக்குமே எடுத்து வச்சாச்சுங்க. இதில் என்ன இருக்குது, இப்பயும் வந்து கூலிங் கிளாஸ் தான் இருக்குது. இன்னொரு கிளாஸ் தேடிட்டுருக்கேன், அது எங்கேன்னு தெரியலையே. இதுதான் ஃபஸ்ட்டு வாங்கின கூலிங் கிளாஸ் இதாங்க, இந்த ஊருக்கு வந்த உடனே. ஸோ இதையும் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், 4 பேருக்கும் கிளாஸ் எடுத்து வச்சாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ பேக்கில் வச்சு ஜிப்பை போட்ட வேண்டியதான். ஸோ ட்ரிப்பு பேக்கிங் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போகிற ஹேட் கொண்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ இனிமேல் வந்து ட்ரிப்புக்கு நாள் ஃபுட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், என்னென்ன ஃபுட் ஐட்டம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த வேலை முடியும். இன்றைக்கி போட்டு போகிற ட்ரெஸ்ஸு தான் எடுத்து வச்சுட்டேன் எங்கள் 2 பேருக்கும். ஸோ பசங்க 2 பேருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரூமில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பாரும் இட்லியும் அப்படின்றதுனால, சாம்பார் வந்து டின்னர் செஞ்சு வச்சுட்டு ஆக்சுவலாக கடைக்கு போகிற பிளான் தான். நம்ம வந்து கிரில் வாங்க போகணுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் கொஞ்சம் பாக்கெட்லாம் காலியாக இருந்துச்சு, அதெல்லாம் ரீஃபில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்துருந்தேன். அதே மாதிரி கமெண்ட்டில் வந்து நீங்கள் மில்லட் யூஸ் பண்ணுறீங்களா, அதோட இங்கிலீஷ் நேம் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த பிக்சரை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், நீங்களே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சாம்பார் டிஃபன் சாம்பார் பொறுத்த வரைக்கும் 2 பருப்பும் போட்டு வச்சிங்க அப்படின்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு 2மே காட்டியிருப்பேன், தமிழ் நேமும் இருக்கும் இங்கிலீஷ் நேமும் இருக்கும், நீங்களே பார்த்துக்கோங்க. கொடுனா மட்டும் எனக்கு வந்து வரகுன்னு தெரியும். அது மட்டும் சின்ன வயசுலேயே வந்து வீட்டில் வந்து அம்மா சொல்லுவாங்களா வரகரிசினா என்னன்னு சொல்லிட்டு, அப்போ பார்த்து தெரியும். மற்றதெல்லாம் குதிரைவாரி இதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா அந்த டைமில் என்ன தான் அப்போ வாங்கும்போது தெரிஞ்சாலும் அந்த டைமில் போயிட்டு சர்ச் பண்ணுவேன், அது கரெக்டாக எனக்கு ஞாபகத்துலேயே இருக்காது. சாம்பாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பருப்பை அலசிட்டு தக்காளி பழம் கூடவே வந்து பரங்கிக்காய் போட்டிருக்கேங்க. டிஃபன் சாம்பாருக்கு பரங்கிக்காய் போட்டிங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போயுமே ஒரு பெரிய பரங்கிக்காய் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா ஃபுல்லாக கட் பண்ணி ஃப்ரீசர் பண்ணிடுவேன். எப்போல்லாம் சாம்பார் வைக்கணும் அப்போல்லாம் போட்டு வைப்பேன். விட்டமின் ஏவும் அதில் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சாம்பாரில் டிஃபன் சாம்பாரில் பரங்கிக்காய் போட்டு வச்சு பாருங்கள். இந்த சாம்பார் ரெசிபிலாம் நான் வந்து ஏற்கனவே வீடியோஸ் தனியாக போட்டிருக்கேன் சேனல் ஆரம்பித்த புதுசுலேயே. ஸோ வேணும்னா அதை கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இட்லி ஊற்றி ஹாட் பாக்ஸில் தான் வச்சுட்டு போகிறேன். சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் சூடு இல்லாமல் இருக்கும். இட்லி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சூடாக சாப்பிட்டா 2 இட்லி எக்ஸ்ட்ரா கூட சாப்பிடுவோம். கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து நான் வேலை பார்த்துட்ருக்கேன். கடைக்கு போயிட்டு வந்துட்டு இட்லி ஊற்றுற அளவுக்குலாம் சத்தியமாக எனக்கு பொறுமை இல்லைங்க. ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி வந்து செஞ்சு வச்சுட்டு போகிறது தான். எங்கள் வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என் வீட்டுக்கார் கல்யாணம் ஆன புதுசுலேருந்தே சொல்லுவார், நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம், சேர்ந்து சாப்பிட்லாம். தோசை கூட சரிங்க, எனக்கு வந்து ஆசையாக இருக்கும். அப்போல்லாம் வந்து நான் ஊற்றி கொடுக்குறேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். கல்யாணம் ஆன புதுசில் அவங்க சொல்லுவாங்க, செஞ்சு சுட்டு எடுத்துகிட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து நானா அந்த கமெண்ட் வீடியோ பார்க்கும்போது நான் நினச்சேன், தோசை எபிசோட் போட்டிருந்தாங்க இல்லையா, அப்போ குடும்பமாக உட்காந்து சாப்பிட்ற உணவு தோசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி இல்லை, சுடலாம் சாப்பிட்ற பழக்கம் இல்லை. மேபி என் வீட்டுக்காருக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்றதுனால என் பையனும் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா சுட்டு எடுத்துகிட்டு வந்துருங்கம்மா நம்ம சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லுவான். என்றைக்காவது ரொம்ப லேட் ஆகிடுச்சு தோசை ஊற்ற போகிறோம் அப்படின்னா அன்னைக்கு சுட சாப்பிடுவாங்க. ஆனால் வந்து எல்லா டைமும் வந்து சுட்டு கொடுக்குறது சாப்பிட்றது அந்த பழக்கம் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் இல்லை. சின்ன பையன் வளர்ந்ததுக்கப்புறம் அவன் எப்படி இருக்க போகிறான்னு தெரியல. அதனால் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சரி எங்கள் வீட்டில் செஞ்சுட்டு 4 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ எங்கள் வீட்டில் தோசை வந்து குடும்பமாக உட்காந்து சாப்பிட்ற உணவு தான். உங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி அப்படின்றதுக்கு இந்த தோசை எக்ஸாம்பிள் தான். எங்கள் வீட்டில் வந்து தோசை சுட்டு கொடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது சாப்பிட்ட திருப்தியே இருக்காது. சுட்டு வச்சுட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ
இட்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிக்காமல் கொட்டிட்டேன், அதனால் இப்படி இருக்குது. தண்ணி தெளிச்சிட்டு கொட்டினீங்க அப்படின்னா துணியில் ஒட்டாமல் சூப்பராக வருங்க. துணியில் ஒட்டி வந்தாலும் சரி ஒட்டாமல் வந்தாலும் சரி இட்லி வந்து 4:1 போட்டிங்க அப்படின்னா சாஃப்டாக தாங்க இருக்கும். கண்டிப்பாக நம்மளோட சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தாளிப்பு போட்டு வெங்காயம் மட்டும் வதக்கி வச்சுருக்கேங்க. ஸோ அதை வந்து எடுத்து கொட்டிடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே அதில் போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு கலக்கி விட்டிங்க அப்படின்னா சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். உங்களுக்கு பரங்கிக்காய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து அதை மசிச்சு விட்டுட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சாம்பார் டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ கடைக்கு கிளம்பிடலாம் போயிட்டு கிரில்லு வாங்குறதுக்கு. நிஜமாலுமே காலையிலேருந்து பயங்கர வேலை தான். இங்கிட்டு போக அங்கிட்டு போகன்னு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ அதனால் கடையில் வந்து நான் ரொம்ப ஷூட் பண்ண முடியல. நான் என்னென்ன வாங்கினேன் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சமாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். கிரில்லு வந்து கண்டிப்பாக அன்பேக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அதை சீசனிங் பண்ணணும். கொஞ்சம் தோசைக்கல் மாதிரி தான் வாங்கியிருக்கோம் அப்படின்றதுனால அதை சீசனிங் பண்ணணும். ஸோ இதுதான் வாங்கணும் முடிவு பண்ணியாச்சு. இருந்தாலும் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சுங்க. உள்ளே போயிட்டு கார்டனிங் செக்ஷனில் கொஞ்சம் நிறைய கிளியரன்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருந்தோம். பட் பெருசாக எதுவும் வாங்கலை. தேவையானது எல்லாமே வாங்கியாச்சா. எப்போயுமே கடைக்கு போகும்போது எனக்கு இதுதான் தேவை, இதை மட்டும் தான் வாங்கணுன்ற மைண்ட் செட்லேயே போயிடுவேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் பில்லு கம்மியாக வரும். கொஞ்சம் அன்பிளான்டாக போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பில்லு தாறுமாறாக வரும். ஸோ அதனால் வந்து அன்பிளான்டாக போகக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பேங்க. ஸோ இப்போ எடுத்தும்போது உள்ளே வச்சிடலாம். இந்த கிரில் தான் வாங்கினது. இதோட ரிவ்யூ எல்லாமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். ஏன் 22 இன்ச் வாங்கினேன் அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேங்க. ஸோ டிக்கியில் வைக்க முடியல, அதனால் உள்ள கார் சீட்டில் வச்சுட்ருக்காங்க 2 பசங்களுக்கும் நடுவில். மற்ற பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. கொஞ்சம் திங்ஸ் வந்து இதுக்காகவும் வாங்கியிருக்கேன். நம்ம ட்ரிப்பு போவோம் இல்லையா, அதுக்காகவும் வாங்கியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் கிளியரன்ஸ் போட்டிருந்தனால அதுவும் வந்து வாங்கிட்டு வந்தேங்க. ஸோ அவ்வளோதாங்க. இங்கேருந்து கிளம்பி இனிமேல் வீட்டுக்கு போகிறது தான். வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு உண்மையாலுமே கஷ்டமே தெரியாது. ஆனால் காலையிலேருந்து நல்லா வேலை செஞ்சுட்டு திரும்பி நைட் வெளில போயிட்டு வந்துட்டு டின்னர் செய்யணுன்னா என்னால் நிஜமாக முடியாதுங்க. எனக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கும். அதனால் செஞ்சு வச்சிட்டேன் அப்படின்றதுனால பயங்கர ஈஸியாக இருக்குது. நல்ல 4 இட்லிக்கு 4 கரண்டி 5 கரண்டி சாம்பார் போட்டு மிதக்க சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இட்லி கொஞ்சம் நிறையா தான் பண்ணியிருக்கேன். அடுத்த நாள் காலையில் இட்லி உப்புமா பண்ணிக்கலான்ட்டு. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.